ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் vlog. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு vlog பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர் பக்கத்தில் இருக்க கோல்டன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். நம்ம கூட யார் இருக்கான்னா, நம்ம கேமராமேன் வித் டைரக்டர் கிருபா சந்திரசேகர் அண்ணன் தான் இருக்காரு. கையில் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா, சேஃப்டிக்காக ஹெல்மெட் வச்சிருக்காரு. பைக்கில் ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காரவங்களும் ஹெல்மெட் போடணும். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நான் போட மாட்டேன், இதையே வந்து யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. பைக்கில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டுட்டே போங்க. ஹெல்மெட் மஸ்ட், ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர்லேருந்து வரீங்கன்னா, வேலூர்லேருந்து உள்ள அடுக்கம்பாறை அந்த பக்கம் வரலாம். சென்னையிலேருந்து வரீங்கன்னா வேலூர் வந்துட்டு வந்துடலாம். பைக்கில் வந்தால் ரொம்ப ஈஸி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எதில் வேணாலும் வரலாம். இந்த ஆட்சி தான் குடியாத்தத்தோட என்ட்ரன்ஸ். இதை கடந்து தான் நம்ம போகிறோம். இந்த மழையில் டிரைவ் பண்ணுறதை தடுத்துக்கோங்க. மழை நின்ன பிறகு நாங்களும் கிளம்பிடுவோம். அப்படியே போக போக ஒன்று வந்துடும். வேலூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பள்ளிகொண்டா வந்துடும். பள்ளிகொண்டா வந்தோடனே கந்தனேரி அப்படியே கோல்டன் டெம்பிள் நம்ம ரீச் பண்ணிடுவோம். இது குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷன். இதை தாண்டியாச்சு. வாவ், இதுதான் பள்ளிகொண்டா பாலாறு பிரிட்ஜ். செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கிற ஸ்ட்ரீட்டுங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலே மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பள்ளிகொண்டா டோல்கேட் நியர்பையில் தான் இருக்குது. இதுதான் சென்னை டு பெங்களூர் ஹைவே. இதில் தாண்டி நம்ம கந்தனேரியில் மீட் பண்ணுவோம். கந்தனேரி தான் வந்து பள்ளிகொண்டா டோல்கேட். இதை தாண்டி தான் நீங்கள் வந்து வேலூர்லேருந்து பெங்களூர் போகணுன்னா கண்டிப்பாக இதில் தாண்டி தான் போகணும். சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஹை பேமெண்ட் வாங்குற டோல்கேட் இது தான். தமிழ்நாடு இல்லையான்னு தெரியல, ஆனால் சென்னை டு பெங்களூர் ஹைவேல ஹைலி வெயிட் டோல்கேட் நான் பள்ளிகொண்டா டோல்கேட். இந்த ஹைவே தான் சென்னை டு பெங்களூர் முக்கியமான ஹைவே. NH4ன்னு சொல்லுவாங்க. இங்கே கிராஸ் பண்ணுறப்போ ரைட் சைடில் பார்த்து கரெக்டாக கிராஸ் பண்ணுங்கள். நிறைய ஆக்சிடென்ட் இங்கே நடந்திருக்கு. கிராஸ் பண்ணிட்ட பிறகு அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணுறப்போ இந்த லெஃப்ட் சைடும் பார்த்துட்டே போங்க. இப்போ நம்ம கந்தனேரிக்குள்ளே இறங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற போர்டு வந்து தீபுரம் பொற்கோயிலோட போர்டு தான். ஃபைனலி நம்ம கந்தனேரிக்குள்ளும் வந்துட்டோம். அடுத்து நம்ம டேரெக்டாக தங்க கோயிலை தான் போய் மீட் பண்ணுறோம். கோல்டன் டெம்பிளில் தான் போய் மீட் பண்ணுறோம். சம்மர்லேயும் வந்து இங்கெல்லாம் வந்து கூலிங்காக தான் இருக்கும். வெயிலே அடிக்காது. மதியம் டைமில் நம்ம இந்த பக்கம் வந்துட்டால் கூட பார்க்கலாம். இவ்வளோ மரங்கள் இருக்குது. வெயிலும் அதிகமாக அஃபெக்ட் ஆகாது. நம்ம ஜாலியாக ரைட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் கண்டிப்பாக கூலிங்காக தான் இருக்குது. ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்க்கு நம்ம வழி விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள்லாம் நம்ம பண்ணலாம். தப்பு கிடையாது. ஆம்புலன்ஸ் போகுது. பெட்ரோல் போடலையேன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ரூட்டில் ஒரு 4-5 பெட்ரோல் பங்க் இருக்குது. ஃபைனலி நம்ம வந்து தீபுரம் கோல்டன் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து இது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்க் நம்பர் 3. ஓகே. ஃபைனலி வி ஆர் ரீச் தீபுரம் கோல்டன் டெம்பிள். வேலூரோட ப்ரைடு இந்த கோவில் தான். இங்கே வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு. பைக்கில் வந்திருக்கோம். மழை இப்போவும் லைட்டாக தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது. இதுதான் வந்து வியூ. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது உள்ளே இருக்குது பாருங்கள் கோபுரம். அதான் வந்து தீபுரம் கோல்டன் டெம்பிள். ஃபுல்லாக கோல்டால் ஆன கோபுரம்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே நம்ம உள்ளே வந்து மொபைல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம மொபைல் கொடுத்துட்டு
நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறோம். இங்கே உள்ள நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் விசாரிச்சிருக்கோம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது எல்லாரையும் கேதர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி இன்றைக்கி ஏதோ இந்த எழுத்துங்கள்லாம் உள்டாவாக தெரிகிற மாதிரி இருக்குது. வீடியோ அவுட்புட்டில் தான் பார்க்கலாம். உள்ளே போகலாம். மொபைல் கவுண்டரில் மொபைல்லாம் கொடுத்துருந்தோம். பைக்கை சேஃப்டியாக விட்டுட்டு நம்ம வந்தோம்னா நேராக உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இந்த கோவிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும்தான் அலௌடு. இந்த ட்ராக் பேண்ட்டு, ஜீன்ஸு அந்த மாதிரிலாம் அலௌடு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த கேமரா, மொபைல், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா உள்ளே அலௌடு இல்லை. நம்ம கொடுத்த பொருள்லாம் இங்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். வெளியே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேமரா, மொபைல் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. உள்ளே போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களை ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். A few moments later, 2 hours later. முடிஞ்சாச்சு. கோல்டன் டெம்பிளில் போயிட்டு சாமியை பார்த்தாச்சு. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அது இல்லாமல் செம்ம மழை கூட. வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யறதே வந்து அதிசயம் தான். மழை பெய்கிறப்போ அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு தான். அதுக்கு தான் இது கோல்டன் டெம்பிள்னே பேர் வந்தது. கோபுரத்தை பார்க்குறதுக்கு அந்த ஃபோக்கஸ் லைட் வச்சுருப்பாங்க அடியில் எல்லோ கலரில். அந்த கோல்டு அப்படியே தக்கன்னு கோபுரமே மின்னுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. இந்த பொங்கலில் கிடைச்சது. ஆனால் இது 2 டைம் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு டைம் சாப்பிட்டாச்சு, ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்காகவே இந்த கோயிலுக்கு வரலாம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கோமாதா சிலை இருக்குது. அங்கே அதுவும் பார்த்தோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பெருமாள் சிலை ரொம்ப ஹைட்டாக இருந்தது. மினி திருப்பதி மாதிரி இருந்தது. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து இந்த பிளேஸு. நீங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா பாருங்கள். வேறு எங்கே இருந்தாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவிலே வந்து 2 கோல்டன் டெம்பிள் தான் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து நார்த் சைடு இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்டில் சென்னையிலேருந்தும் ரொம்ப பக்கத்தில் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் சம்திங். நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். இந்த கோபுரத்தெலாம் இங்கேருந்து காட்ட முடியாது. ஏன்னா இங்கே தூரமாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இடத்துல லைட்டாக ஒரு லைட் எரியுதுங்களா, அந்த இடத்துல தான் வந்து இருக்குது, கோபுரம் இருக்குது. அந்த இடத்துல போய் பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பதி மாதிரி தான் இங்கேயும் குடோன் போட்டிருப்பாங்க. ஒரு குடோனாக இருக்கும். அது வந்து அப்படியே மாறி மாறி நம்ம நேராக உள்ளே போயிட்டு மூலஸ்தானத்தில் போய் பார்க்கலாம். வந்து பாருங்கள், ஜாலியாக இருக்கும். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை செமையாக வெயிட்டான பிளேஸில் ரொம்ப அழகான இடத்துல பார்க்குறேன். Until then, bye from Kalaivanan.